ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிளாசிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச ஸ்வீட்டே 7 கப் கேக் தாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. நான் வீடியோ முதல்ல உங்களுக்கு நான் சேனலில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அதிரசம் செஞ்சோம். நான் இந்த வீடியோ இது வரைக்கும் சேனலில் போஸ்ட் பண்ணல. நான் இந்த தடவை அதிரசம் எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் சித்தி மாவு பசைஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. இது ரிப்பன் பக்கோடா. இதுவும் நான் ஒரு நாள் டைம் கிடைக்கிறப்ப நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நாங்கள் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸ். 7 கப் கேக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், முறுக்கு ரெசிப்பியும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் கோயிலுக்கு போனோம். அதுக்கு எங்கள் வீட்டு செடியில் பூத்த பூவை நானே மாலையாக 2 மாலை கோர்த்தேன். நாங்கள் கோயிலுக்கு போனப்போ பயங்கர மழைங்க. அதனால் எங்களால் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. கோயிலில் கூட்டம் ஜாஸ்தி இல்லை. நாங்கள் காலையில் மத்தியானமாக போனோம் கோயிலுக்கு. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். எங்கள் வீட்டு குட்டீஸ் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் 6 o'clock நல்லா இருட்டிடுச்சு. நல்லா மழை காலங்கிறனால தூரல் தூரிக்கிட்டே இருந்தது. நாங்கள் அன்பாக்சிங் வீடியோவில் காமிச்ச மாதிரி நிறையா ஃபேன்சி ஐட்டம்ஸ் தானே வாங்கியிருந்தோம். எல்லாமே எங்கள் வீட்டு சின்ன குட்டி தான் வெடித்தாலுங்க. எல்லாமே மேலே போய் வெடிக்கிற வெடி ஜாஸ்தியாக இருந்தது. எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இது புஸ்வானம் டைப் தான். ஆனால் ரொம்ப ஹைட்டாக போகாது. ஆனால் பயங்கர ஸ்பார்க்கிள்ஸோடு வெடிச்சுதுங்க. வாவ், ஃபால்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே ஒரே டைப் தான். இது ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேலே கிராக் ஆச்சு. தனியாக பட்டாசு வெடிக்கவே விட மாட்டோம். கூட நாங்களாம் இருக்கும்போது மட்டும்தான் பட்டாசு வெடிக்க விடுவோம். கிட்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பட்டாசு வெடித்தாங்க இந்த தடவை. ஆனால் சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து நோ கிராக்கர்ஸ் அப்படின்னு. அண்ணா பட்டாசு விரதம். 3, 2, 1. தீபாவளி அன்னைக்கு நைட்டு மறுபடியும் கிராக்கர்ஸ் வச்சுட்டு இங்கே பாருங்கள், அந்த ஷேடோவில் டான்ஸ் ஆடினாங்க 2 பேரும். அந்த கிராக்கர்ஸோட வெளிச்சத்தில் ஷேடோ நல்லா ஷேக் ஆகி வந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என் பையன் 1000 வாலா நான் தான் வைப்பேன்னு எப்பவும் சண்டை போடுவான். ஆனால் இந்த தடவை கிராக்கர்ஸ் நான் வெடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் என் பொண்ணு தான் 1000 வாலா வச்சா.
1000 வாலா முடிச்சுட்டு 100 வாலாவுக்கு வந்துட்டாங்க. என் பொண்ணு வைக்க போனா, அப்புறம் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டா. கிராக்கர்ஸ்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் இன்றைக்கி இட்லி வடை சாம்பார் செஞ்சுருந்தோம். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட். இட்லி வடை சாம்பார் செஞ்சாவே எப்போவுமே மத்தியானம் லைட்டாக தான் லஞ்சுக்கு போவோம். அதனால் தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் செய்யாமல் சண்டே வந்து நான்வெஜ் செஞ்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ப்ரிப்ரேஷன் எல்லாம் வந்து முடிச்சாச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து 3ஆக பிரிச்சுருக்கோம் சிக்கனை. 3 ஐட்டம் செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன செஞ்சேன்னு நான் உங்களுக்கு ஒரு குவிக்காக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு. நல்லெண்ணெயில் எல்லாம் தாளித்து விட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கினோடனே இது கூடவே தக்காளி பழம், தக்காளி வந்து நல்லா கொலைய குழஞ்சி வரணுங்க. அது குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி எலும்பெல்லாம் வந்து குழம்புல போட்டோம். நல்ல பீஸெல்லாம் வறுவலுக்கும், கொஞ்சம் பாதி எலும்பும் பாதி நல்ல பீஸும் வந்து பிரியாணிக்கு எடுத்துக்கிட்டோம். மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா சாந்து வந்து ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க வச்சு சிக்கன் வெந்து வந்ததுன்னா சிக்கன் குழம்பு ரெடி. தேவையான அளவுக்கு நம்ம என்ன திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்காக நம்ம குழம்பு வச்சுக்கலாம். அடுத்து வந்து வறுவல் தாளித்து விட்டுட்டேன். நல்லெண்ணெயில் எல்லாம் தாளித்து விட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் வணங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி வறுவலுக்கு சிக்கன் போட்டு வணக்கி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் கறி உருண்டு வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கன் போட்டிங்கன்னா கறி உருண்டு வராது. நாங்கள் நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கோம், எதுவுமே பிராய்லர் கோழி யூஸ் பண்ணல. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். முதல்ல மஞ்சள் தூள் பாருங்கள், கறி வந்து எல்லாம் ஒன்றா உருண்டு வந்துருச்சு. இந்த ஃப்ளஷோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக இருந்ததுனால தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்ம குழம்புக்கு ஆட் பண்ண அதே மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றி வணக்கிக்கிறோம். நான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து இன்னும் என் சேனலில் அப்லோட் பண்ணல. அந்த மசாலா அரைக்கிறது, இந்த நாட்டுக்கோழி குழம்பு கொங்கு நாட்டு ஸ்டைலில் வைக்கிறது, இந்த கிரேவி, இது எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸோடு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் வறுவல் குழம்பு ரெண்டுமே தாளித்து விட்டாச்சு. குழம்பு பாருங்கள் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற போகிறோம். அதே மாதிரி கிரேவியும் ரெடி. நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவி நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டேன். பிரியாணி தாளித்து விட்டுக்கலாம். பாதி நெய் பாதி எண்ணெய் ஆயில் சேர்த்து தான் வந்து நான் பிரியாணி தாளித்து விட்டுருக்கேன். ஆயில் சூடானோடனே பேலீஃப், பிரியாணி ஜாமானம், முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் எதுக்குமே இன்றைக்கி மெஷர்மெண்ட் கொடுக்கல. நாங்கள் இன்றைக்கி 10 பேர்த்துக்கு சமைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லேருந்து எங்கள் அம்மாச்சி, மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க. அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சோம். நான் இது வந்து எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக ஃபுல்லாக மெஷர்மெண்ட்ஸோட சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சிக்கன் பீஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நான் இன்றைக்கி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தேன். ஏன்னா பிராய்லர் சிக்கனாக இருந்தால் டக்குன்னு வெந்து வந்துடும் பிரியாணி வேகும் போதே. நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறதுனால வேகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தேன் நான். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு நான் இன்னும் உப்பு சேர்த்துல. இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுவே தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணிக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை சேர்த்திக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் தயிர் கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மீதி உப்பு ஆட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் 1:2 ரேஷியோ தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கலைஞ்சி வச்சுருக்க அரிசியை உள்ளே ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கு போகிறோம். தண்ணி எல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையும் கடைசியாக கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணி நம்ம தம் போட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே குக்கர் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் தம் போட்டுக்கிறேன். எல்லாமே ரெடி. இலையில் ஃபஸ்ட்டு உப்பு வச்சு நான் இன்றைக்கி கரண்டி ஆம்லேட் போட்டோம். சிக்கன் வறுவல் நம்ம குழம்புல போட்ட பீசஸ் எல்லாம் எடுத்து அதையும் தனியாக வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த எலும்பு வறுவல் இது. அப்புறம் நம்மளோட ஃபைனல் டச் சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சீக்கிரம் வந்து இதோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரைத்தா, சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்போடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மிச்சம் இருந்த பட்டாசெல்லாம் தீபாவளி அன்னைக்கு நைட் வெடித்தது போக என் பொண்ணு மறுபடியும் சண்டே நைட்டும் பட்டாசு இருந்ததெல்லாம் வெடித்து முடிச்சாச்சுங்க. பட்டாசு வெடிக்கிறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சொல்லியாச்சு ரொம்ப ஏர் பொல்யூஷன் ஆகுது, அதனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து பட்டாசு வந்து கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அதனால் இந்த வருஷம் ஆசை தீர பட்டாசு வெடித்தாச்சு. இந்த வருஷம் என் பையன் பட்டாசே வெடிக்கலை, பொண்ணு மட்டும்தான் வெடித்தா. நீ நெக்ஸ்ட் இயர் அவளுக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். எங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் ஓவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.